அரசியல் ஆரம்பிக்கலாமா? இது வெறும் அரசியலுக்காக பதிவு செய்யக்கூடிய பதிவல்ல. ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு ஒரு ஃபாசிசம் அரசியலின் கீழ் ஒரு மிகப்பெரிய அடிமைத்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதை எடுத்து காட்டவும், மக்கள் எவ்வாறு இன்றைக்கு வேலை இல்லாமல், அந்த 3 வேளை உணவருந்த முடியாமல், வசிப்பதற்கு ஒரு நல்ல வீடு கட்டமைப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எடுத்துரைக்கவும், இன்றைக்கும் மேலை நாடுகளிலிருந்து வாங்கக்கூடிய பெட்ரோல் மற்றும் டீசலுக்குரிய குறைந்தபட்ச விலையாக இருந்தாலும், ஃபாசிசம் அரசியலாக அனைத்து மக்களிடத்திலும் அதிகபட்சமான விலையேற்றம் செய்து, அதிகபட்சமான வரி ஏற்றம் செய்து கொண்டு வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கும் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக ஏற்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு தொழில் ரீதியாக, விவசாயம் ரீதியாக அனைத்து மக்களுடைய வேலை வாய்ப்பு அனைத்தையுமே எங்கோ ஒரு நபர், ஒரு தனிநபர் ஆதிக்கம் மட்டுமே முழுமையாக நம்மளை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். பணக்கார வர்க்கங்களாக 30% மக்கள் அந்த 70% மக்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தி இன்றைக்கு மிகப்பெரிய ஆளுமை சக்தியாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மாற்றம் ஒன்றுதான் கண்டிப்பாக வருங்காலத்தில் மக்களுக்குரிய ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தப்படும். இன்றைக்கு ஒரு குறைந்தபட்ச விலையாக 50 ரூபாயாக கொண்டு வரக்கூடிய ஒரு விலை குறைப்பு கண்டிப்பாக மக்களுடைய வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய அளவில் மாற்றத்துக்குரிய வாய்ப்புகளை உருவாக்கும். இது ஒரு சாதாரண பெட்ரோல் மற்றும் டீசலாக விலை நாம் பேசி கொண்டு இருந்தாலும், அது மிகப்பெரிய ஒரு சுழற்சியாக விவசாயம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, தொழில் சார்ந்து அனைத்தையுமே ஒரு சுழற்சி முறையாக இன்றைக்கு மக்களை மிகப்பெரிய ஒரு மக்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் அனைத்திலுமே இது மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இன்றைக்கு இடைத்தரகர்கள் இதை வைத்தே மிகப்பெரிய அளவில் மக்களிடத்தில் இருக்கும் பணத்தை மறைமுகமாக நேர்முகமாக பறித்து கொண்டிருக்கும் சூழலை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு எதற்கெடுத்தாலும் வரி வரி என்று நாம் அதிகபட்சமான வரியை செலுத்தி கொண்டிருக்கிறோம். இனி வரும் காலங்களாவது ஒரு குறைந்தபட்ச விலை குறைப்பு, இந்த பெட்ரோல் மற்றும் டீசலுக்குரிய விலை குறைப்பதால் ஒரு சாதாரணமான ஏழை தொழிலாளி கூட ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ்வதற்குரிய ஒரு மேம்பாடு ஏற்படுத்தப்படும். இன்றைக்கு இந்த பெட்ரோல் மற்றும் டீசலை வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரமே செய்து கொண்டிருக்கும் இடைத்தரகர்களை முழுமையாக ஒதுக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லி, நாம் என்றைக்குமே ஏழை மக்களாக வாழலாம். ஆனால் ஏழையாக கண்டிப்பாக வாழ்ந்து நம்மளுடைய வருங் சந்ததிகளை அழித்திடக்கூடாது என்பதற்காக பதிவிடக்கூடிய ஒரு நல்ல பதிவு.